வெல்கம் பேக் டு சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். வெஜிடபிள் ரைஸ் தாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் ஊற்றினா நல்லா ரைஸ் வந்து சாஃப்ட் அண்ட் ப்ளஃபியாக இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும் மதியம் வரைக்கும். ஹோல் ஸ்பைசஸில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, முல்தானி மொக்கு, கல்பாசி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அது போட்டதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாவும் போடுங்க. பச்சை மிளகாய் லைட்டாக ஃப்ரை ஆனப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அனியன்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அனியன்ஸுமே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதோடைய பச்சை ஸ்மெல் போனப்புறம் ஒரு 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ தக்காளி நல்லா வதங்கி வர டைமு கேரட், பீன்ஸ், சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது போக நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காய் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு காய், மசாலா எல்லாம் சேர்ந்து வர டைம் 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுருக்க அரிசிக்கு 1 கப் ரைஸ்க்கு 1.25 கப்பு தண்ணி ஊற்றணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து சுடு தண்ணி ஆல்ரெடி சைடில் பாயில் பண்ணி தான் வச்சுருந்தேன். அந்த சுடு தண்ணியை தான் மெஷர் பண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி கிரேவி எல்லாம் கொதித்து வர டைம் அரிசியும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப கலர்னிங்கன்னா அரிசி உடையும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. போட்டிருக்க அரிசி இந்த மாதிரி சேர்ந்து வர டைம் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில்னால் ஒரு விசில் விட்டு செகண்ட் விசிலுக்கு ஸ்டாப் பண்ணணும். இல்லைனா 20 மினிட்ஸ் தம் வைக்கணும். இப்போது நம்மளோட வெஜிடபிள் ரைஸ் வந்து உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.